அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சமாக புளிச்ச மாவு வச்சு ஒரு தாளிச்ச தோசை தான் வந்து செய்ய போகிறோம். நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கலாம். தெரியாத பிகினர்ஸ்க்காக தான் இந்த ரெசிபி. எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாமா? இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடுகு, 1/4 டீஸ்பூன் போல் உளுந்து பருப்பு, 1/4 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு 3மே சேர்த்துக்கோங்க. 3மே வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடலைப்பருப்பு எல்லாமே வந்து ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்திட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதாவது முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே ஃபைனாக வந்து சாப் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய கேரட்டில் பாதி கேரட் மட்டும் துருவி வச்சுருக்கேன். நான் வந்து பெரிய ஹோல் இருக்கும் இல்லைங்களா, அதில் தான் வந்து நான் துருவி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன ஹோலில் வேணாலும் நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம். பட் கட் பண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட கொஞ்சமாக கட் பண்ண மல்லி இலையுமே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் எல்லாத்தையுமே வந்து வதக்கி விட்டுருங்க. எல்லாமே வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பை மட்டும் நம்ம சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்திடுங்க. சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இதை ஆற விட்டுருங்க. இது வந்து நல்லாவே ஆறி வரட்டும். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நான் வந்துட்டு இட்லி மாவு வந்து நம்ம 2 நாள் கழித்து தோசை ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாவு தான் வந்து எடுத்திருக்கேன். பட் கொஞ்சம் வந்து புளிச்சிருக்கு. அந்த ஒரு புளிப்போட அந்த ஸ்மெல் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு இதோட கன்சிஸ்டன்சி வந்து அந்த ரெசிபி சூப்பராக வரும். உங்களுக்கு மாவில் ஆல்ரெடி உப்பு இருந்ததுன்னா நீங்கள் உப்பு சேர்க்க தேவையில்லை. இல்லைனா மாவுக்கு மட்டும் அளவாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுருக்கிற நம்ம வதக்கி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த காய்கறிகளை எடுத்து நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்டால் நைஸாக கூட ஊற்றிக்கலாம். பட் நான் வந்து கொஞ்சம் திக்காக ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துட்டு பரப்பி விட்டுருக்கிறேன். நான் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவு தான் மாவு சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு மேலே வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஆயிலுமே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வெந்து வரும்போது நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து ரெட்டிஷ் ஆனவுடனே இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கோங்க. இது வேகும் போதே பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவராக நல்ல வாசனையாக இருக்குங்க. அந்த மாவோட புளிப்பு ஸ்மெல்லும் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் லைட்டாக புளிப்பான மாவாக எடுத்துக்க சொன்னேன். இப்போ 2 பக்கமே திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது வந்து ஆறுனாலுமே உங்களுக்கு ட்ரை ஆகாதுங்க. நல்லாவே வந்து சாஃப்டாக இருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி இல்லை நல்லா கார சட்னி வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். சட்னி இல்லாமல் கூட சாப்பிட முடியும். நான் வந்து இன்றைக்கி சட்னி எல்லாம் எதுவும் செய்யலைங்க. பொடி தொட்டு தான் வந்து சாப்பிட போகிறேன். பாருங்கள், இதே மாதிரி நான் ஒரு 3-4 தோசையை மட்டும் சுட்டு எடுத்துக்கிறேன். மீதி மாவை நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6 தோசை பக்கம் வந்துச்சு. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற பொடி வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து கருவேப்பிலை இட்லி பொடி தாங்க எடுத்திருக்கேன். இந்த கருப்பு உளுந்து இட்லி பொடி பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. முக்கியமாக லேடிஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது. நான் இதை வந்து நான் கட்டுறது யூடியூப் சேனல்லேருந்து தாங்க பை பண்ணியிருந்தேன். அவங்கக்கிட்ட இது மட்டும் இல்லை, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம வீட்டில் செஞ்ச ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு பக்காவாக சூப்பரான குவாலிட்டியில் கொடுக்குறாங்க. தேவைப்படுறவங்க நம்ம யூடியூப் சேனல்லே என்ன வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த அளவுக்கு வந்து தோசை சுட்டு எடுத்துட்டேன். தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி பொடி தொட்டு தான் சாப்பிட போகிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி இது வரைக்கும் நீங்கள் தோசை சுடலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.